ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. 108 தின ஆத்ம காயத்ரி சாதனாவினை ஏற்கும் அன்பு சீடர்களுக்கு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழங்கிய அருளுரை. ஓம் ஸ்ரீ சரபேஸ்வரரை போற்றி போற்றி. அன்பு நிறைந்த வாழ்வு சித்திக்க அகக்கழிவுகள் நீங்க வேண்டும். அகம் சிறக்க உன்னத ஆற்றல்களைப் பொழிகின்ற ஸ்ரீ சரபேஸ்வரரின் ஆசிகள் அனைவருக்கும் உரித்தாகட்டும். சரபேஸ்வரர் எனும் சிவ அம்சம் ஆற்றிடும் உன்னத செயல்கள் குறித்தும் தன்மை மற்றும் ஆற்றல்கள் குறித்தும் அறிந்திட எடுத்துரைக்கின்றோம். ஸ்ரீ சரபேஸ்வரர் எனும் சிவனாரின் ஒரு துளி பாதரச கருவினை போன்றே ஒவ்வொரு மனிதர்களின் ஆன்மாவினிலும் ஒரு சரபேஸ்வர கருத்துகள் அமைந்திருக்கும். சரபேஸ்வர கருத்துகளானது விடுபட்டு ஒளிபாலத்தினில் நிலைத்திருக்கும் தருணத்தில் மீண்டும் மானுட சிரசினை அடைவதினால் உருவாகும் நிலை என்ன என்றும் ஒடுங்கும் சக்தியின் தன்மை குறித்தும் அறிந்திடுக. ஸ்ரீ சரபேஸ்வரர் எனும் ஈஸ்வர துகளானது முழுமையான ரூபம் ஏற்று செயலாற்றினால் அனைத்து தீய குணங்களும் அகன்றுவிடும். ருத்ரமூர்த்தியான ஈஸ்வரனும் வீரத்தினை செலுத்தி செயல்புரியும் தருணங்களில் மாற்று ரூபங்களை ஏற்கின்றார். முதலில் சரபேஸ்வரரின் தன்மை குறித்தும் அறிய வேண்டும். ஒடுங்கும் சக்தியானவர் ஸ்ரீ லக்ஷ்மி தேவியின் ஆற்றல்களையும் ஒருங்கிணைத்தே ஒடுக்கம் காண்பார். ஸ்ரீ லக்ஷ்மி தேவியானவர் எண்ணற்ற ரூபங்களிலும் எண்ணற்ற நாமங்களிலும் வாழ்கின்றார். ஸ்ரீ லக்ஷ்மியின் பல துளிகள் இத்தருணத்தில் ஒடுக்கம் காண்கின்றன. ஸ்ரீ பிரத்யங்கரா எனும் தேவியும் ஆதி பராசக்தியின் ஒருவித ஆற்றல்களோடு இணைந்து ஒடுங்கிடுவார். ஸ்ரீ சரபேஸ்வரரின் ஆற்றல்களை பெற்ற பிரத்யங்கரா எனும் தேவியின் ஒடுக்கம் நிகழ்வதினால் ஸ்ரீசக்கர தியானங்களை ஏற்பவர்கள் 5ஆம் தினமாகிய இன்று அதிவீரிய உஷ்ணத்தினை உணர்வர். சரபேஸ்வரராகிய எமது தன்மையும் உஷ்ணமே. எனினும் குளிர்ந்த நிலையில் வீற்றிருக்கும் ஓர் பனித்துளியாகவே காட்சி அருளிடுவோம். எமது தன்மை என்பது மையத்தில் அக்னியாகவும் புறத்தினில் பனியாகவும் நிலைப்பதாகும். ஆதி சிவனாரின் ஆன்மாவினுள் இத்தகையதோர் ஆன்ம கரு எனும் பாதரசத்துகள் உண்டு. எனினும் எண்ணற்ற ஆன்மாக்கள் ஆதி சிவனாரோடு கலப்புற்று ஐக்கியமடைந்த நிலையில் ஆதிசிவனாரின் ஆன்மாவினில் எண்ணற்ற சரபேஸ்வர கருத்துகள்களும் கூடி உள்ளன. அவை யாவும் ஒருங்கிணைந்து மாபெரும் ஆற்றலாய் உருக்கொண்டுள்ளது. அதன் தன்மை என்பது புறத்தினில் குளிர்ச்சி, அகத்தினில் அதீத வெப்பம் என்பதாகும். ஸ்ரீ சரபேஸ்வரர் எனும் ஆற்றலானது காண்பதற்கும் உணர்வதற்கும் குளிர்ந்த அன்பு நிறைந்த உத்தம ஆன்மாவாகவே தோன்றிடும். எனினும் அநீதிகள் பெருகும் தருணத்தில் வீரியமாய் தனது அக ஆற்றல்களான அக்னியினை வெளிப்படுத்தும். சில தருணங்களில் தீவிர அக்னி கொண்டு உக்கிரமாய் செயல் புரிந்து
தீயவற்றை அழிக்க முற்படும் தெய்வங்களின் ஆவேச சக்தியினை மாய்த்து அமைதி உருவினை ஏற்றிடவும் உதவிடும். அக்னியின் ஆற்றல் கொண்டு சிம்ம ரூபம் ஏற்று இயங்கும் தருணங்களில் தனது மைய அக்னி கொண்டு ஆற்றல் கலப்பு நிகழ்த்தவும் அறிந்திடும். சில அக்னி ஆற்றல்கள் குளிர்ந்த சக்தியினால் அழிக்கப்பட இயலாததாக அமையும். அத்தருணத்தில் ஓர் உன்னத அக்னி கொண்டே புற அக்னியை அழிக்க இயலும். கோப அக்னியை தணிக்க உதவும் ஓர் உன்னத அக்னியே சரபேஸ்வர அக்னியாகும். தீய குணநலன்களை கொண்ட கழிவுகளை நீக்குவதற்கு உரித்தான ஓர் உன்னத அமிலத்தினை கொண்டுள்ள ஆன்மத்துகளே ஸ்ரீ சரபேஸ்வரர் எனும் நாமம் ஏற்கின்றது. பல்வேறு துகள்களாக பிளவுறும் ஓர் ஆன்மாவானது எண்ணற்ற ஆற்றல்களையும் ஏற்கின்றது. அதனுள் உருக்கொள்ளும் பாதரச அமிலம் என்பது தனித்துவம் வாய்ந்ததாக மலர்கின்றது. சரபேஸ்வரர் எனும் நாமம் ஏற்கும் சிவத்துளியான ஆன்மத்துகள் உருகத் துவங்கினால் அதன் மையத்தில் உள்ள அக்னி அமிலமானது குருதியில் கலப்புறும். ஸ்ரீ சக்கர தியானம் ஏற்கும் அன்பு சீடர்கள் உணர வேண்டிய அதி உன்னத ஞானம் குறித்தே யாம் தெளிவுற எடுத்துரைக்கின்றோம். ஸ்ரீ காமாட்சியின் நயன தீட்சையினை ஏற்கின்ற காரணத்தினால் ஒவ்வொரு தேவியரும் எளிதாய் ஒடுங்குவர். ஆக்ருதிகளை சமர்ப்பித்து உதவிடுவார் அகத்தியர். இச்செயலானது எவ்விதம் நிகழும் என்றறிக. எத்தருணத்தில் மானுடர்களின் சிரசினில் குருதியானது மேலேற்றம் காண்கின்றதோ அத்தருணத்தில் யுகமாற்றம் நிகழும் என்பதே சத்தியமாகும். தவம் இயற்றும் பற்பல முனிவர்களும் சிரசினில் குருதி ஏற்றம் காண்பர். எனினும் சாதாரண பாமரனும் குருதி நீர்த்து மேலேற்றம் காண்பதனை உணர்கின்ற தருணத்தில் யுக மாற்றம் நிகழ்ந்தேறிடும். ஸ்ரீ அகத்தியர் எனும் சிவத்துளியானது ஒவ்வொருவரது சிரசினுள் இத்தருணத்தில் உன்னதமாய் இயங்கிடும். அகத்தியர் எனும் நாமம் ஏற்ற ஓர் ஆன்மத் துகளானது பீனியல் சுரபி எனும் உயிர் கூட்டினில் நிலைத்து இயங்குவதனை உணரலாம். உங்களுடைய ஆன்மத் துகளும் அகத்தியர் எனும் நாமம் ஏற்றிருக்கும். ஸ்ரீ அகத்திய ரிஷிகளும் அதனோடு எளிதாய் களப்புறுவார். ஆக்ருதி எனும் தானத்தினை அக்னியில் சமர்ப்பித்தால் வேண்டுபவற்றை வேண்டிய வண்ணமே அக்னி தேவர் அருளிடுவார் என்பது நியதியாகும். எனில் அகத்து ஈசனாகிய ஸ்ரீ அகத்தியர் எனும் ஆன்ம கருவானது தனது பாதரச ஆற்றலையே மெல்ல மெல்ல உருக்கி ஆக்ருதி எனும் தானமாக அருளி அனைத்து தேவியரும் ஒடுங்க உதவிடுவார். இறுதியில் அகத்தீசன் எனும் ஆன்மத் துகளானது முழுமையாக தனது ஆற்றல்களை தானமாக அருளி தன்னைத்தானே கரைத்து செயல் புரிந்திடும். எனில் ஆக்ருதி என்பதே அகத்தியர் எனும் ஓர் ஆன்ம கருத்துகளின் பூரண ஆற்றல்களே ஆகும் என்றுணர்க. சரபேஸ்வர துகள் என்பது எளிதினில் உருகக்கூடியது. எனில் ஆதி பராசக்தியின் ஆற்றல்களோடு ஸ்ரீ மகாலட்சுமியின் பல ஆற்றல்களும் உட்கலந்திட
இத்தருணத்தில் ஒடுக்கம் என்பது நிகழ்ந்தேறிடும். அதன் முன்னர் தனது வெப்ப சக்தியினை உமிழ்ந்து ஸ்ரீ சரபேஸ்வர துகளினை உருக்கிடவே முற்படும். சரபேஸ்வர துகளின் உருக்கம் நிகழ்வதனை அனைவரும் உணர வேண்டும். ஸ்ரீ சக்கர தியானம் ஏற்கும் அன்பு மானுட ஆன்மாக்கள் அனைவரும் 5ஆம் தினமாகிய இன்று முழுவதும் உங்களது உள் மைய சிரசினில் உள்ள உயிர்கூட்டின் மீது கவனம் செலுத்த வேண்டும். ஏனெனில் சரபேஸ்வர துகளினை உருக்கும் காரணத்தினால் உங்களது பீனியல் சுரபியில் உள்ள அமில கழிவுகளுமே நீங்கிவிடும். ஆம், உயிர்கூட்டில் உள்ள தேவையற்ற அமிலங்கள் நீங்குவதனை உணரலாம். பீனியல் சுரபி என்றே அழைக்கப்படும் உயிர்கூட்டினில் உறைகின்ற தேவியர்கள் ஒடுங்குவதினால் சரவேஸ்வர ஆன்ம துகளும் உருகத் துவங்கும். இதன் மூலம் அக்னியும் கலப்புற்று ஓர் உயரிய அமிலமானது சுரக்கும். இதன் மூலம் பூஜிக்கும் மனிதர்கள் யாவரும் சரபேஸ்வர உருகிய அக்னியினை ஏற்று தீவிரமாய் கழிவுகளை நீக்கத் துவங்குவர். சிரசினில் உள்ள பற்பல கழிவுகள் நீங்கி திரைகள் விலகுவதனை அனைவரும் உணரலாம். பூஜிக்கும் தருணத்திலும் இன்றைய தினம் முழுவதும் உங்களது உள் முளையின் மைய பகுதியில் உள்ள பீனியல் சுரபியானது உருகுவதனையும் ஒளி பெருகுவதனையும் உணரலாம். மாறுபட்ட சுத்த உஷ்ணம் என்பது உடல் முழுவதும் பரவிடும். சரபேஸ்வரராகிய யாம் ஈச ஆற்றலை ஏற்று உருகி எமது உள் மைய அக்னியினை பூரணமாய் பிரதிஷ்டை புரிந்திடுவோம். உடல் முழுவதும் அக்னி பரவும். எனினும் அதனூடே ஓர் குளிர்ந்த தன்மையும் நிலைத்திருக்கும். எண்ணற்ற தீய எண்ணங்கள், கோபம், எரிச்சல், அமைதியின்மை, குழப்பம், கவலைகள் மற்றும் மன உளைச்சல் போன்ற அனைத்து தீய குணநலன்களும் முற்றிலுமாக மறையும். எனில் சரபேஸ்வரராகிய எமை துதித்து பூஜிக்கும் தருணத்தில் அனைவரும் ஒருவிதமான சிலிர்ப்பு தன்மை உடலிலும் சிரசினிலும் ஊடுருவுவதனை உணர்ந்திடலாம். மேலும் நுண்ணிய உணர்வு அலைகளை உணர்ந்திட முற்பட்டால் பற்பல சத்தியங்களும் புலப்படும். 5ஆம் தினமாகிய இன்று சத்குருவின் திருவருளால் அதீதமான உள்மாற்றங்கள் நிகழும். எண்ணங்களிலும் சொற்களிலும் செயல்களிலும் ஆழ்ந்த அமைதி உருவாகும். பல்வேறு உணர்வுகளும் மறையும். தீவிரமாய் இயங்கும் தேவியரும் ஒடுங்குவதினால் மனம் ஒடுங்குவதனை உணரலாம். புறப்பணிகளின் மீது இன்று நாட்டம் மிகவும் குன்றும். இன்றைய பொழுது முழுவதும் சரபேஸ்வரராகிய யாம் உருகிக் கரைந்து உட்கலப்பதினால் ஸ்ரீசக்கர தியானம் மேற்கொள்ளும் அனைவரும் ஆழ்ந்த அமைதியினை ஏற்பர். மனம் என்பது மீண்டும் மீண்டும் மையத்தில் ஒடுங்கும். பலருக்கு அதீத உறக்கமும் சித்திக்கும். இவையாவும் எமது வெளிப்பாடே என்றே உணருங்கள். சரபேஸ்வர துகள் எனும் பாதரசம் உருகுவதினாலும் பிரத்யங்கரா எனும் தேவியின் அக்னியானது ஒடுங்குவதினாலும் புவியினிலும் பல மாற்றங்கள் நிகழும். சில கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் மறைவர். அதீத ஆணவம் கொண்டவர்களும் ஆணவம் கொண்டவர்களை அழிக்க போராடுபவர்களும் தமக்கு உரித்தான பலனை பெற்றிடுவர். பல மாயைகள் அழியும். பூமியின் சில கழிவுகள் அழிக்கப்படும். ஏனெனில்
ஈசனின் சரபேஸ்வர ஆற்றல் எனும் அக்னியானது அனைத்து நிலைகளையும் உள்ளடக்கியது. ஒரு மனிதன் அதீத கோபம் கொள்கையில் விலங்கினை போன்றும், கூர்மையான சொற்களை உதிர்க்கையில் பறவையை போன்றும் செயல் புரிந்திடும் காரணத்தினால் அவற்றினை அழிக்கும் ஆற்றல் பெற்ற ஆன்மத் துளியே சரபேஸ்வரர் எனும் நாமம் ஏற்று அதற்கு உரித்தான ரூபத்தினையும் ஏற்றது என்றே உணர வேண்டும். உணர்வுகளால் ஏற்போரே அனைத்து சத்தியங்களையும் உணர இயலும். உணர்ந்து உய்வுற வாழ்த்துகின்றேன். ஸ்ரீ சரபேஸ்வரரின் பூரண ஆசிகள்.